18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கான நல்லது நடக்கிறதுக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்ததால தான் இந்த பணப்பெட்டியை உன் கண்களில் காமிச்சேன். இதை தொட்ட இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கைங்கிறது மிக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறிடும். இந்த கருப்பசாமி நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை சூழ்நிலைய வசந்த காலமாக மாற்ற போகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் யார் என்ன நினச்சாலும் அதை நம்பிக்கையோடு நினச்சா நிறைவேற்றுற சக்தியாக தான் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உனக்கு எது கிடைக்கலைனாலும் அது கிடைக்கும்னு நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கியோ அதை பொறுத்து உனக்கானது எப்படியாவது உன் கைகளில் சேர்த்துருவேன். உன்னை விட்டு விலகி போகிறது எதுவும் உனக்கானது கிடையாது. சில மாயையான விஷயங்கள் உன்னை ஆட்கொண்டு ஆட்டி படைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எது நல்லதோ எது நிரந்தரமோ எதுவோ வாழ்க்கைக்கு நிம்மதியை தருமோ அதை மட்டும் விரும்ப பழகு. நீ விரும்புவதையும் ஆசைப்படுவதையும் கொடுப்பதற்கு எப்போதுமே நான் தயாராக காத்திருக்கேன். சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு திறமை இல்லாதவன் கூட வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுறான். ஆனால் எல்லா திறமையும் அறிவும் ஆற்றலும் தகுதியும் இருந்தும் கூட உனக்குன்னு ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையாததால் தானே இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என் அன்பு பிள்ளையே, உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நான் உருவாக்கி தர்றேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா உயர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தும் கூட உன் நிலைமை மாறாமல் அப்படியே இருக்கிறோமே நினச்சி வருத்தப்படாத. உன்னுடைய திறமை வேற, உன் போராட்ட களம் வேற, உன் வாழ்க்கை காலமும் வேற. அதனால் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகாமல் யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத உயர்ந்த பொக்கிஷமாக உன்னை நினச்சிக்கோ. நீ தொடர்ந்து உழைப்பை செய்யும்போது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த கருப்பசாமி நான் செஞ்சு முடிப்பேன். எல்லா விஷயங்களையும் வார்த்தைகளால் விளக்கி சொல்லிட முடியாது தானே. அதே போலதான் உன் மனசில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல மனிதர்களின் வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாமல் மௌனமாக அழுகிற வழிகளும் வேதனையும் நிறைஞ்ச நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என் அன்பு பிள்ளையே, நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து தர்றேன். நீ எப்போதும் எல்லாரையும் பார்க்கும் கண்ணோட்டத்தை மாற்றிக்கோ. அதாவது உனக்கு பிடிச்சவங்க ஏதாவது தப்பு செய்யும்போது அதை பற்றி பெருசாக யோசிக்காத. நீ பிடிக்காதவங்க ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு மாற்றி செஞ்சாலும் உடனே அதை மலை போல பெரிய குற்றமாக பேசுகிற யோசிக்கிற. இது மற்றவங்களுக்கு வேணும்னா யதார்த்தமாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக நேர்மையாக வாழணும்னு நினைக்கிற நீ இப்படிப்பட்ட குணத்தோடு இருக்காம பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையும் எல்லாரையும் ஒரே மாதிரி யோசிக்க பழகு. உன்னை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ விலகி வழிவிட்டு ஒதுங்கி போகிறது கூட ஒரு விதமான நாகரிகம் தானே. உன்னை தேடி வர்றவங்களுக்கு நீ எல்லாத்தையும் செய். உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறவங்கள நீ திரும்பி கூட பார்க்காத. ஏன்னா தன்மானத்தை இழந்துதான் நீ எதையும் அடையணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. யார் உன்னை எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதே இடத்துல நீ அவங்களையும் வச்சுக்கோ. ஏன்னா என்னதான் உறவுகளும் சொந்தமும் முக்கியம்னு சொன்னாலும் சுயமரியாதை அதை விட முக்கியம். உன் வாழ்க்கையில் நீ யார் முன்னாலையும் தலை குனியாமல் தலை நிமிர்ந்து தன்மானத்தோட தைரியமாக வாழணும்னு தான் இந்த கருப்பசாமி நான் ஆசைப்படுறேன். நீ நேசிக்கும் நபர்கள் உன்னை புரிஞ்சுக்காம உன் உணர்வுகளை மதிக்காமல் இருந்தாங்கங்கிறதுக்காக நீயாகவே உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு கவலைப்படாத. உனக்கு யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நீ அவங்க மேலே வச்சிருக்க பாசத்தை குறைச்சிக்கிறது கிடையாது. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கங்கிறது தானே உண்மை. கடந்த முறை நீ என்னுடைய கோயிலுக்கு வந்தபோது அவசரமாக வந்து தரிசனம் செஞ்சுட்டு அவசரமாக கிளம்பி போயிட்ட. இந்த முறை வரும்போது நீ அமைதியாக என் ஆலயத்தில் உட்காந்து என்னை பார்த்தீன்னா நான் உனக்கு நேருக்கு நேராக உன் கண்களின் மூலமாகவே நீ கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் கொடுப்பேன். யாரோ ஒருத்தர் ஏதோ துரோகம் செய்கிறாங்க ஏமாத்துறாங்கன்றதுக்காக உன் வாழ்க்கையும் அப்படியே போயிடுமோன்னு பயப்படாத. உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது எதுவும் தப்பாக போகாது.